அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ. என்னை என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே, உன்னை உன்னை கொஞ்சி தீர்க்கவா, எந்தன் கையில் நின்று நீயும் குழந்தை போல மாறிடவா. நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ. பொதுவாக தாயை பற்றி பேச சொன்னாலே எல்லாரும் ட்ரெயின் மாதிரி பேசிகிட்டே போவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கள் அம்மா இதே கலைத்துறையில் ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஆகவும் ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டராகவும் நான் இருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சி உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை, அம்மா பற்றி ஏன் தாயை பற்றி நான் பேசுகிறதுல மிக பெருமைப்படுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்கள் டைமை ஒதுக்கி நான் என்ன பேசுகிறேன் என்ன வளர்றேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, நான் என்னோடய எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிப்பேன், ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. என்னடா இது வீட்டில் வந்து ராஜா மாதிரி எது கேட்டாலும் வருது, ஸ்கூல்னால் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி இருக்கணுமே அப்படின்னு அந்த டைமில் எனக்கு தோணுச்சு போல். ஸோ யூனிஃபார்ம் போகும்போது அந்த எல்கேஜி டைமில் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று எல்லாருக்கும் வைப்பாங்க. அதில் வந்து எனக்கு எங்கள் அம்மா முதல் ஆல்ஃபபெட் எதில் வந்தாலும் நம்பர் 1 தான் வரணுமா. அதனால் அந்த ஏன்னு போட்ட ஆல்ஃபபெட் உள்ள கர்ச்சீஃபை ஃபஸ்ட்டு ஷர்ட்டில் பின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக புக்ஸு, பென்சிலு, ரப்பரு இதெல்லாமே என் கூட வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த பென்சிலை வந்து சிவி பெரிய பென்சிலை குட்டியாக்கிடுவேன். எழுதுறது ஒன்றுமே கிடையாது, அது வேறு. அம்மா இத்தனை பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் பென்சில் கொடுக்கறது. நிறைய பென்சில் பாக்ஸஸில் நிறைய பென்சில் எடுத்துகிட்டு போவேன், எல்லாருக்கும் கொடுக்கறது. அப்புறம் எனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும், எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் வந்து இவ்வளோ தான் இருப்பேன்னா என் கேரியர் மட்டுமே ஒரு 3 அடிக்கு இருக்கும் கேரியர். என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாமே அதில் இருக்கும். அப்புறம் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் எப்போவுமே ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அவரும் அங்கே வெளியே நிற்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னால் மறக்க முடியாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒரு 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 10th வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பெருசாக எழுதுகிற போகிறேன்னு தெரில. அதில் எனக்கு வந்து பார்க்கர் பேனா வேணும் அப்படின்னா, சரி பார்க்கர் பேனா வேணுமா, போர்டு எக்ஸாம் நல்லா எழுது 10th எக்ஸாம் சொல்லி அதை மெனக்கெட்டு என் கூட வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால் அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஷூட்டிங்கில் அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்களே, அந்த டைம் தான் நான் இப்போ சொல்ல வரேன். இந்த பொருட்கள்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் அந்த டைம் எனக்கு கொடுத்துருக்காங்களே நேரத்தை, அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் என் புள்ளன்னு வந்துட்டால் அந்த நேரத்தை நான் எப்படி அவங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன்னு தெரியாது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த மொட்டை சிவா கேட்ட சிவா ஆடியோ ரிலீஸ் அப்போது அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதைப்படுத்தி எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எப்போவுமே எங்கள் அம்மா கூட நான் எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்ஸுக்கும் எல்லா விருது ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிருக்கேன். எங்கள் அம்மா கூட அவங்க விருது வாங்குறத பார்த்துருக்கேன். அவங்க ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பங்கேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தோஷத்துனா கிளாப்ஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் முதல் தடவை எங்கள் அம்மா மொட்டை சிவா கெட்ட சிவா என்ற ஒரு விழாக்கு, ஒரு ஆடியோ விழாக்கு ஒரு நடிகையாக, ஒரு இயக்குனராக, ஒரு நல்ல ஒரு
ப்ரொடியூசராக வராமல் என்னோடய அம்மாவாக வந்து அங்கே உட்காந்து என் புள்ள அவனா தானா ஒரு விஷயத்தை உருவாக்கி இசையமைப்பாளராக அன்னைக்கு நின்று லாரன்ஸ் மாஸ்டர், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் எங்கள் அம்மாவை நான் எதிரே பார்க்கல, அந்த அஜெண்டாவில் இல்லை, எங்கள் அம்மா மேடைக்கு வர மாதிரி தெரியல, அதில் இல்லவும் இல்லை. அம்மாவை மேலே இந்த நேரத்தில் நான் அழைக்கிறேன், அம்மா கையால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா கண்ணில் கொஞ்சம் கண்ணீரை பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம்தான் நான் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பேன் என்னவோ நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அம்மா பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுவாங்க. அப்புறம் பொதுவாக ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்ம அம்மா விரலை பிடிக்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு அது மாதிரி எப்போவுமே எங்கள் அம்மா விரலை எப்போ நான் பிடிச்சி அது ஒரு சந்தோஷம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்னா, இந்த ரிப்போர்ட் கார்டு வாங்க எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வருவாங்க எக்ஸாம் முடிஞ்சு. அந்த டைமில் வந்து எனக்கு சப்போர்ட்டிங்க்கு வந்து யாரை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ ஒரு பஞ்ச் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மாஸ்டருங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. சரி ஓகேவா, நீ என்னென்ன வந்து வாழ்த்தனம் பண்ணுற எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு. மாட்டிக்காமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அம்மா கையை பிடிச்சி பவ்யமாக இன்றைக்கி எப்படி விபூதி வச்சுட்டு வந்தனோ அப்போவும் அதே மாதிரி தான் அம்மா கையை பிடிச்சி நடந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை. எல்லா ரிப்போர்ட் கார்டு வாங்கும் போதும் 12வது வரைக்கும் எங்கள் அம்மா கையை பிடிச்சி தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். அதுதான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இசை மேலே ஆர்வம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. டாய்லெட்டில் வந்து இந்த மக்கு இருக்க குளிக்கிற மக்கு அது திருப்பி போட்டு மோளம் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா டைமும் என்ன பண்ணுவேன், காலை கடமைகள்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மோளம் அடிச்சிட்ருப்பேன். அது எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க போல். கேட்டுட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, எனக்கு சின்ன சின்ன இந்த ரோட்டில் ட்ரம்ஸ் விற்பாங்க, இந்த குட்டி குட்டி இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் சின்ன சின்ன டோலக்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம். அவங்கக்கிட்ட ஒரு 2 டோலக் வாங்கி ஒரு நாள் நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டேபிள் மேலே பார்த்தேன். கை சும்மா இருக்குல்ல, வாசிக்க தெரியாது, சும்மா பாத்ரூமில் மக்கில் போட்டு வாசிக்கிறது தான். ஸோ எங்கள் அம்மா எவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, இசை மேலே இவனுக்கு ஆர்வம் இருக்குது போல். அப்போல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன இசைனாலே என்னன்னு தெரியாது. வந்து மோளம் அடித்தா சத்தம் வருது, இது மாதிரி விளையாடுவேன். அந்த மோளம் வாங்கி தந்தோன்னே அதை அடிக்க ட்ரை பண்ணோன்னே அதுக்கு ஒரு மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணாங்க. இவன் எதுக்கு சும்மா இந்த மாதிரி பண்ணணும், இவன் ஒரு நல்ல ஒரு வித்யான்கிட்டே போகலான்னு சொல்லி குன்னங்குடி வைத்தியநாதன் சார்கிட்ட போய் உட்கார வச்சாங்க. அவர் உட்காந்தா சாப்பாடு பாப்பாடு அப்படின்னு. என்னங்க சாப்பாடு தாங்க தெரியும், சாப்பாடு பாப்பாடு அப்படின்னு. இப்போ அவர் இல்லை, பட் அவர் என்னோடய குருநாதர். அவர் வந்து மூலம்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சங்கீதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓஹோ பாடணும் போல், அதெல்லாம் நம்மளுக்கு வராது, வைலன் கற்றுக்கிறியா அப்படின்னாங்க. வைலன் பார்க்க நீங்கள் வாசிங்க, எவ்ரிடே கிளாஸுக்கு போய் அவர் வாசிக்கிறது அப்படியே பார்ப்பேன். இதெல்லாம் செய்கிறது எங்கள் அம்மா தான், அது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இந்த கேள்வி யோசித்து பார்த்தா தான் எங்கள் அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்க எனக்கே இது ரீவைண்ட் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் சரி வைலன் கற்றுக்க முடியாது, வேறு என்ன பண்ணுவேன்னா கீபோர்டு கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னு. அங்கே பாட்டு கற்றுக்கணும், சான்னு எல்லாம் பாடும் போது எனக்கும் சரி நம்ம பாடலன்னா அசிங்கமாக இருக்கும் போலன்னு அங்கேயே எங்கள் அம்மா வந்து உட்காருவாங்க. உட்காந்து இவன் என்ன பண்ணுறான்னு எல்லோரும் பண்ணும்போது நம்ம பண்ணலன்னா நம்மளுக்கு ஒரு அசிங்கம் சொல்லிட்டு அதை அங்கே கற்றுக்கிட்டு கீபோர்ட் கிளாஸில் கொண்டு போய் விட்டாங்க. ஏன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம மேலே திணிக்கிறாங்களே. இது எப்போன்னா ஒரு 8 வயசு இருக்கும், 7 வயசு இருக்கும், அப்போவே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு மியூசிக்கல் சொல்லி மவுண்ட் ரோட்டில் இப்போவும் இருக்குது. அங்கே தான் ராஜா சார், ரஹ்மான் சார் எல்லோரும் அந்த பேஸ் கிட்டார் அங்கெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டாங்க. அங்கே வந்து எனக்கு கீபோர்ட் கிளாஸுக்கு கிரேடுக்கு அனுப்புகிறாங்க. முதல் நாள் இப்போ இந்த பியானோவை பார்த்தா என்ன தோணும், ஏதாவது ஒன்று அமைக்கி வாசிக்கணும், முறை எப்படி படுத்துவது, எப்படி முறைப்படுத்தி எப்படி அதை இசை எப்படி முறைப்படுத்துவதுன்னு அங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடு, 4th கிரேடு, 5th கிரேடு வாங்கிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு குட்டி கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. நான் எதுவும் கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தாய் நான் மகனுக்கு என்ன தேவையோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறாங்க. அப்பப்போ என்ன பண்ணுவோம், ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். எதுக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு, எங்கள் அம்மா தான் பியானோ கீபோர்ட்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. இதில்
இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஆச்சு. பட் எல்லா தாயும் படிக்கலைன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும்ல, அது எங்கள் அம்மா என்கிட்ட காட்டல. ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு, ஆனால் படிப்பையும் விடல. அதுக்கும் டியூஷனு அதெல்லாம் வச்சு அனுப்புனாங்க. பட் அப்போது ஒரு குட்டி கீபோர்டு வாங்கும்போது என்ன விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது இப்போ இந்த சைஸுக்கு பெருசாக ஒரு பியானோ அளவுக்கு வந்திருக்கேன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ஓவராக வந்ததுக்கு காரணமும் இன்றைக்கி நான் நின்று இங்கே பேசி இசையமைப்பாளராக நிற்கிறதுக்கும் முதல் காரணம் என் தாயின்னு தான் சொல்லிப்பேன். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இது எல்லா கலவையும் எங்கள் அம்மாவாகவே இருந்தாங்க. ஏன்னா நான் வீட்டில் ஒரே பையனாலே அந்த சேஷ்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் மதர் எப்படி இருப்பாங்களோ அதை ஃபுல்லாக முழுமையாக எனக்கு தந்தாங்க. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது என்றைக்குமே அவங்க குறை வச்சதே கிடையாது. ஸோ அவங்க பொறுப்பு எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் ஷூட்டிங் போயிடுவாங்க. ஷூட்டிங்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பொறுப்பு எப்படி இருந்துச்சுன்னு நான் இப்போ தான் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உணர்றேன். எனக்கு அவங்க இருக்கிறனால எனக்கு ஒரு 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 சுமையே எனக்கு தெரியாது. எது கேட்டாலும் எங்கள் அம்மா எல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவாங்க அப்படின்ற ஒரு 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 பிளாட்ஃபார்ம்லேயே நான் போயிட்டுருந்தேன். தேங்க்யூ. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் போது தான் எனக்கு புரியுது என்ன தாயின்னு சொல்லிட்டு. அரேஞ்ச்டு கம் லவ் மேரேஜ் ரெண்டும் தான் சொல்லலாம். என்னோடய கசினாக இருந்தாலும் அதுக்கப்புறமா லவ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா ஒரு ஒய்ஃபை. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிக்கும். அதனால் அப்போலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கல்வியிலையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தொழிலை பற்றி சொல்கிறேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து சொல்கிறேன். எங்கள் அம்மா என்னை 1ஆம் கிளாஸில் விடும் போது முதல் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. பேரும் பாருங்கள், அம்ரீஷ், ஏலன்னு தான் போட்டிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச நம்பரும் 1ன்னு மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காரணுமா, அப்போ தான் மாஸ்டர் சொல்கிறதுலாம் நம்ம டக்குன்னு அதை கிராஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் அவங்க ரெடி ஆகி, கண்ணா நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோம், ஒழுங்காக இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும். நான் இப்போ முதல் கிளாஸ்லேருந்து சொல்கிறேன். நான் முதல் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு டாட்டா காட்டிட்டு யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கூட போயிடுவாங்க. நான் அப்படியே கடைசி பெஞ்சுக்கு உட்காந்துடுவேன். உட்காந்துட்டு அவங்க போனதுக்கு இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இப்படி ரெண்டாவது படிக்கும் போது 3ஆம் கிளாஸு, 4ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸ். கல்வியில் என்ன சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 10வது பாஸ் பண்ணோன்னே அப்பா எனக்கு ஒரே பெரிய விஷயம், சாதனை பண்ண மாதிரி தோணுச்சு. எங்கள் அம்மா அதுக்கு மேலே டென்ஷனாக இருப்பாங்க. அப்புறம் 12வது பாஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு டென்ஷன், டேய் பாஸ் பண்ணிட்டியா, நீ ஸ்கூல் முடிச்சிட்டியா, அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். 12th வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு காலேஜுக்கு போகும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் தான் எடுத்தேன் லோயலாவில். என்னை இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோன்னு சொல்லலை. ஒரு பேசிக் ஒரு படிப்புன்றது ஒன்று தேவை இல்லையா, அது கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி என் கண்ட்ரோலில் விட்டாங்க. அம்மாவுக்கு எப்போவுமே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் தான் ஆசை. ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். 2ஆம் கிளாஸ் போகும்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறேன், 3வது 4வதுன்னு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்லிக்கிறேன், என்னால் அது உங்களுக்கு கொடுக்க முடியல. கண்டிப்பாக என் பையனோ இல்லை பொண்ணோ பிறந்தால் உங்களுக்காக முதல் ரேங்க் வாங்குவானான்னு தெரில, ஏன்னா என் பிள்ளை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் தொழிலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புத்தர் ஸ்டாச்சு பார்ப்பீங்க. இந்த ஸ்டுடியோவை ஃபஸ்ட்டு வைக்கும் போது இந்த ஸ்டாச்சுவை நான் ஏன் விருப்பப்பட்டு இங்கே வச்சுருக்கேன் புத்தரை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஸ்டுடியோ ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு படமும் இல்லாமல் உட்காந்துருக்கோமே, எங்கள் அம்மா கிட்ட வேற போட்டி போட்டு பாரு எப்படி பண்ணுறேன்னு வேற சொல்லி வந்துட்டோமே. இந்த புத்தரை வச்ச ரீசன் என்னென்னா, ஒரு வேளை எந்த படமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு ஸ்பாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த புத்தர் பக்கத்தில் நான் உட்காந்து அங்கே யாராவது ப்ரொடியூசர் என் பாட்டை கேட்டு எனக்கு சான்ஸ் தருவாங்களான்னு அந்த ஒரு யோசனையில் இருந்தேன். ஆனால் கடவுள் பெருமாள் கண் திறந்துட்டாரு. மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு பெரிய படம், ஆர்பி சௌத்ரி சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்,
அப்புறம் வேந்தர் மூவிஸ், சிவபாலன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ப்ரொடியூசர் சூப்பராக கிடச்சி. சாய் ரமணி சார் அதோட இயக்குனர் மிக பிரமாதமாக அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் அரர மகாதேவிக்குன்ற ஒரு பாட்டு பெரிய ஹிட்டாகி இந்த புத்தருக்கு வேலை இல்லாமல் இவர் சும்மா இருக்கார், என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த படத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பொட்டு அப்படின்னு ஒரு படம், பரத் நடிக்கிற ஒரு படம், அது ஒரு பேய் படம். ஸோ ஒன்று வந்து லாரன்ஸ் மாஸ்டர் மொட்டை சிவா கெட்ட சிவா எல்லோரும் பேய் படம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஜானலில் இருக்கும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன். பொட்டு அப்படின்ற ஒரு பார்த்தா மங்களகரமாக பேர் வச்சு அதை பயங்கரமான ஒரு பேய் படம் அது பொட்டுன்றது. அம்மா வந்து பொதுவாக திட்டாத நாளே இல்லை, எப்பவுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க அம்மா. சும்மா திட்ட மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் கண்டிப்பாக திட்டுவாங்க. சம்டைம்ஸ் நிஜமாக என் மேலே தப்பு இருக்கும், அப்போவும் திட்டு வாங்கியிருக்கேன். சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி என்னை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அது கரெக்டாக இருந்துச்சுனால் என் பக்கத்தில் வந்து சாரி கண்ணான்னு சொல்லி அதே தருணத்தில் கொஞ்சினதும் உண்டு. ஸோ ஷீ இஸ் அ பேலன்ஸ்டு மதர். எவ்வளோ திட்டுறாங்களோ அதே டைமில் அதுக்கு மேலேயே அஃபெக்ஷன் காட்டுவாங்க. அதனால் திட்டுறதே தெரியாது. டெய்லி திட்டுங்கன்னு அப்போ தான் கொஞ்சுவாங்க. அதனால் அப்படி இருக்குது. இந்த வயசுலேயும் திட்டுவாங்க, அதே டைமில் வந்து எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்க்கறதுனால அது பெருசாக தெரியல. இன்னொரு பிறவின்னு எனக்கு இருந்தால் வேறு என்னவா வேணால் பிறக்கலாம், ஆனால் இந்த அம்மாவுக்கு தான் பிறக்கணும். இப்போ நான் பிறந்த எங்கள் அம்மாவுக்கு தான் நான் திருப்பி மகனாகவோ பொண்ணாகவோ எப்படி வேணால் பிறக்கலாம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கே திருப்பி பிறக்கணுன்றது தான் எனக்கு வரம் வேண்டும்னு இப்போ இல்லை, எப்போவுமே அடுத்த பிறவியில் நான் கேட்கணுன்னு ஆசைப்படுறேன். ஆடலுடன் பாடல்னு ஒரு பாட்டு, அது மொட்டை சிவா கெட்ட சிவாவில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா முதல்ல சொன்னாங்க, அந்த பாட்டை கெடுத்துடாத, செம்ம இட்டு பாட்டு, ரீமிக்ஸ் பேரில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கேட்பேன்னு. அந்த பாட்டை ரொம்ப ரசித்தாங்க. வார்த்தை நல்லா புரிஞ்சிச்சு ரீமிக்ஸில். அந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். அப்புறம் ஹரஹர மகாதேவிக்கும் அம்மாவுக்கு வந்து பெப்பி நம்பரில் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் பொட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்போடி சண்டாலின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அம்மா ரொம்ப ரசித்தாங்க. எப்போவுமே குத்து பாடலாகவே இருக்கு, ஏதோ ஒரு மெலடி ட்ரை பண்ணேன்னாங்க. பாஸ்கர் ஒரு ராஸ்கலில் ஒரு நல்ல மதர் சென்டிமெண்ட் சாங் ஒன்று மாட்டிச்சு, அம்மா ஐ லவ் யூ. அதான் நான் முதல் வரி நானே டம்மி போட்டேன், அதே ஃபைனல் ஆகிடுச்சு. அதில் விஜய் சார் அதை எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஃப்எம்ஸ்லாம் அடிக்கடி போடுறாங்க, அப்புறம் யூடியூப்பில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், அது எங்கள் அம்மாவுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒருத்தர் அதில் போட்டிருக்காரு, எங்கள் அம்மாவை இந்த நேரத்தில் நான் இழந்துட்டேன், எனக்கு வந்து இந்த பாட்டை கேட்கும் போது எங்கள் அம்மா என்னை இருந்து தாளாட்டியிருக்கலாமோ அப்படின்னு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நான் ஏதோ சம்திங் அச்சீவ் ஆகியிருக்கேன்னு தோணுது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த அம்மா ஐ லவ் யூ பாட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அண்ணனாகட்டும், தம்பி ஆகட்டும், அக்காவாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னா, என் அப்பா இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அப்படி உட்காந்து பேச முடியாது. அது மாதிரி ஒருத்தருக்கும் அவங்க அம்மா அவங்க அப்பா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில், ஒரு தருணம் இல்லை, குழந்தை பருவத்துலேயும் சரி, வளர்ந்ததுக்கப்புறம் சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம்னா, ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது, ஜுரம் வந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை பார்த்து வளர்த்துட்டு நம்ம வந்து கடைசியில் அவங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம். அவங்க கேட்குறதுலாம் என்னென்னா, வயசானதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்கள நம்ம பார்த்துக்க கூட முடியல அப்படின்னா அதோட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்மளை பார்த்துட்டே ஆச்சும் அவங்க கடைசி மூச்சு நின்று போகிறது தான் அவங்களோட ஆசை, பெற்றோர்களோட ஆசை நான் நினைக்கிறேன். அவங்கள கூட்டிகிட்டு போய் முதியோர் இல்லைன்ற ஒரு விஷயத்தில் போய் சேர்க்கறதுன்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த காரியத்தை எக்காரணத்து கொண்டு செய்ய மாட்டேன், என் பிள்ளையும் செய்ய மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த கேள்வி கேட்டாலே நான் நர்வஸ் ஆகிறேன்.
அது எப்படி ஒருத்தரால் அப்படி முடியுது? ஃபஸ்ட்டு இந்த முதியோர் இல்லத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு அது? நம்மளால் பார்த்துக்க முடியலன்னா பரவாயில்ல, நம்மளால் பார்த்துக்க முடியல, நம்மளே உடம்பு சரியாமல் இருக்கோம் அப்படின்னா அது பரவாயில்ல. நம்ம கை கால் நல்லா இருக்குமோ, நம்ம அம்மா அப்பாவை ஏன் நம்ம போய் சேர்க்கணுன்றது என்னோட ஒரு அந்த கருத்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேள்வியை கேட்டோன்னேங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நிறைய விஷயம், நிறைய அன்னை இல்லம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த திறந்துருக்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் திறக்கிறோன்னா, நம்மளால் பார்த்துக்க முடியாமல் நம்ம சேர்க்குறோம், இதனால தானே. அதனால் கூடிய மட்டும் நம்ம அம்மா அப்பாவை நம்ம வயசானதுக்கப்புறம் ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம குழந்தைங்களா பார்த்துக்கணுன்றது என்னோட ஒரு அந்த சிந்தனை. இன்னொன்று, ஒரு தாயும் தான் பிள்ளைய வளர்க்கலை, அதாவது கருவில் இருக்கும் போதே அபார்ஷன் பண்ணியிருந்தால் நீங்களும் நானும் பிறந்திருப்போமா? பிறந்திருக்க மாட்டோம். அந்த சுமையை நம்ம திருப்பி ஈடு கொடுக்க முடியாது, அந்த சுமைக்கு விலை கொடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த பார்த்துட்ருக்க அனைவரும் சரி, தயவு செஞ்சு அந்த காரியத்தை செய்யாதீங்க. இது என்னோட கருத்தாக, என்னோட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது தயவு செஞ்சு அதை எல்லோரும் உணருங்க. இவ்வளோ நேரம் என் தாயை பற்றி நான் பேசின சில விஷயங்களை குறுகிய நேரம் தான் இருந்துச்சு. நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அம்மான்னு சொல்லிட்டா நான் நிறைய சொல்ல வேண்டியது வந்திருக்கும். பட் அதை நான் குறுகி சொல்லியிருக்கிறேன். அதை எல்லாரும் பொறுமையாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் கேட்டதுக்கு நன்றி. மக்கள் தொலைக்காட்சிக்கும் என் நன்றி.